ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ரமேஷ். இந்த வீடியோவில் எக்லிப்ஸை நாம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாவா ஜேடிகே வந்து ஆல்ரெடி நம்மளோட சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஏன்னா எக்லிப்ஸ் இன்ஸ்டாலை வந்து எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஜாவா ஜேடிகேவை வந்து பிக் பண்ணும். அதுக்காகவே நமக்கு தேவையாக இருக்குது. ஸோ என்னோடய சிஸ்டத்தில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. எப்படி ஜேவிகே இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக விண்டோஸ் சர்ச் போயிட்டு சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறோம். அங்கே போயிட்டு ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷனுங்கிறத டைப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஜேடிகே 17 வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்குங்கிறத சொல்லுது. ஸோ நம்ம வந்து எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கு வந்து வெப் ப்ரௌசர் போயிட்டு அதில் வந்து எக்லிப்ஸ் டவுன்லோடுங்கிற டைப் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற சர்ச் ரிசல்ட்டில் எக்லிப்ஸ் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எக்லிப்ஸ் ஓஆர்ஜியில் வெப்சைட்டில் உள்ள லேட்டஸ்ட்டாக உள்ள எக்லிப்ஸ் ஐடியை வந்து ஷோ பண்ணுது. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே நான் வந்து இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கறதுனால இதை பாஸ் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ டவுன்லோடு ஃபைல் இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்லிப்ஸ் இன்ஸ்டாலரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் கிளிக் அப்டேட் பண்ணி விட்டோம்னா இந்த எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் ஓகே அக்செப்ட் இட். இப்போ வந்து எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர் வந்து அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகி முடிச்ச உடனே அது ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் மெசேஜ் போயிடும். இப்போ வந்து எக்லிப்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸுங்கிறது லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது எக்லிப்ஸோட லேட்டஸ்ட் வெர்ஷனை ஃபஸ்ட்டு இதாகவும் ஆல்ரெடி நம்ம என்கிட்ட இருந்த ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன ஜேடிகே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இன்ஸ்டாலர் பிக்கப் பண்ணிக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் ஆல்ரெடி நம்ம வந்து ஜாவா ஜேடிகே வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் நம்ம சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்ஸ்டால்ங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் யூசர் அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சம் நேரம் ஆகும் இதுக்கு. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லான்ச் பட்டன் கிடைக்கும். அதில் லான்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்லிப்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டரை கேட்குது. ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். இப்போ எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் பேஜ் வந்ததுனால இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹெல்ப்புக்கு போய் வெர்ஷனை செக் பண்ணுவோம். அபவுட் ஹெல்ப். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.